1917ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட கடனை இப்போ ஒருத்தர் திரும்பி கேட்டா எப்படி இருக்கும்? அதனுடைய வட்டியின் தொகை எவ்வளவு இருக்கும்? முதல்ல எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க? 100 வருஷம் கழிச்சு ஒருத்தர் திரும்ப கடனை குடுப்பாரா? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் நம்மளுக்கே எழுது. ஸோ இது வந்து மத்திய பிரதேசத்தில இருக்க ஒரு குடும்பம் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ரூ. 35,000 வந்து கடன் வாங்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம்னு சொல்லி இந்த மத்திய பிரதேசத்தில இருக்க குடும்பம் வந்து இந்த வழக்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில ஷெஹோர் அப்படிங்கிற பகுதியில சேத் ருங்லால் ஜுதியா அப்படிங்கிறவர் வந்து கடன் கொடுத்துருக்காரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. ஸோ இப்போ வந்து அந்த குடும்பம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ருதியாவினுடைய பேரப்பிள்ளை என்ன வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா வந்து முன்னாடியே இறந்துட்டாங்க கடனை கொடுத்துட்டு. இது வந்து போருக்காக கொடுக்கப்பட்ட கடனாக கருதப்பட்டிருக்கு. 1917ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கேஸை இப்போ எடுத்து வாதாடினா வந்து இதனுடைய கடன் முழுமையாக வந்து திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் அப்படின்னு யார் சொன்னாலும் இந்த குடும்பம் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. 12 கோடி ரூபாய் வந்து வட்டியும் முதலுமா நாங்கள் வசூல் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 35,000 ரூபாய் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ அதனுடைய வட்டியும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கணும் பிரிட்டிஷ் அரசாங்கம். ஸோ அவங்க வந்து போருக்காக தானே வாங்கியிருக்காங்க, அந்த கடனை எங்களுக்கு திரும்ப கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு 12 கோடி வந்து கேட்டிருக்காங்க. கடன் கொடுத்தவர் 1937ஆம் ஆண்டே இறந்துட்டாரு. ஆனால் அதனுடைய ஆவணங்கள்லாம் எங்க கிட்ட இருக்கு. இதுக்கான ஒரு நோட்டீஸை நாங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அனுப்ப நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த குடும்பம். ஸோ அந்த குடும்பம் அந்த பணத்தை வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறமா தான் தெரிய வரும். இவ்வளவு காலகட்டம் கழிச்சு, அதாவது 100 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒருத்தர்கிட்ட கடனை திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.